ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் செஃப் தமிழில் வின்னி மணிகண்டன் செஞ்ச மிச்சம் அமிர்தம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த வீக்கோட டாப் ரெசிபியாகவும் இருந்துச்சு. வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள மிச்சமான பொருட்களை வச்சு டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிச்சம் அமிர்தம் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை. இதில் வந்து நான் ஒரு 10 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ வாட்டர் மெலனோட வேஸ்ட் பார்ட் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம இந்த அவுட் சைடு க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை மட்டும் இந்த மாதிரி தோலை மட்டும் சீவிக்கலாம். தோல் நல்லா சீவி எடுத்தாச்சு. காசி அல்வாக்கு செய்கிற மாதிரி இதை நல்லா துருவிக்க போகிறோம். இப்போ நம்ம தர்பூசணியை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பழத்தோலை இந்தளவுக்கு லென்த்தியாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம வாட்டர் மெலன் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர் மெலன் வந்து நல்லா நம்மளுக்கு கொதித்து இந்த தண்ணியிலையே நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். இது கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருந்த பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பலாக்கொட்டை சேர்த்ததுமே நம்மளுக்கு சீக்கிரம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நம்மளுக்கு குக்கார வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இன்னொரு பேனில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கேரமலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 கப் போல் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்ததும் நம்ம நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அல்வா பதம் வரது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா நம்மளுக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தோட தோலை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இல்லைனா பட்டர் ஷீட் இருந்ததுன்னா பட்டர் ஷீட்டில் மாற்றிடுங்க. இப்போ அல்வா பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோகோனட் பீட்ரூட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சாராக புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கோகோனட் க்ரீம் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அல்வா அடிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம வாழைப்பழ தோல் வச்சு நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தது மேலே வச்சிடலாம். கார்னரில் நான் கொஞ்சமாக பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மிச்சம் அமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரீக்ரியேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.